இவ்வாண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு மணி 7:30க்கு தொடங்கும் சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து இரவு மணி 9க்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்திலிருந்து வெள்ளி ரதம் புறப்படும். எனவே ரத ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் அனைவரும் சமய நெறியை பின்பற்றி ஒழுக்கத்தை கடைபிடிக்குமாறு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தான அறங்காவலர் டத்தோ சிவகுமார் நடராஜா கேட்டுக்கொண்டார். ரதம் இங்கே சேர்றது 5:30 மணிக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது 31ஆம் தேதி. அது முடிஞ்சோடனே கொடியேற்று விழாவோட அது தேவஸ்தான தலைவரோட தலைமையில் நடக்கும். அது முடிஞ்ச கையோட இப்போ மாதிரி தைப்பூசத்தோட பூஜைகள் இதாக நடக்கும். பக்தர்களோட வசதிக்காக நிர்வாகம் கோயிலை வர 30ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக 30ஆம் தேதியிலேருந்து கோயில் 24 நேரம் திறக்கப்படும். தை மாதம் தொடங்கியே அதிகமான பக்தர்கள் பால்குடம், காவடி என தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றி வந்தாலும் தை மாத பூச நட்சத்திரமான தைப்பூச தினத்தன்று நேர்த்தி கடன் செலுத்த வேண்டும் என்று பல பக்தர்கள் காத்திருப்பர். அதனால் அன்றைய தினத்தில் பால்குடம் ஏந்திச் செல்பவர்களுக்கும் காவடி எடுப்பவர்களுக்கும் பிரத்யேக வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் விவரித்தார். பால் குடத்துக்கு நம்ம படியில் எடுத்தீங்கன்னா 1வது படிக்கட்டு முறையில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பால் குடம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 1வது படியில் ஏறி போனால் தான் நீங்கள் நேராக சன்னதி முன்னுக்கு போகிற வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். காவடிக்கு 2வது படிக்கட்டு இடத்துல வச்சுருக்கோம். உரிமை மேலைகள் இந்த மாதிரி மேலே வாத்தியங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், பிள்ளையார் கோயில் முன்னுக்கு வேண்டிய இடம் கொடுத்துருக்கோம். அவங்க நேரடியாக போக முடியாது. இதை தவிர்த்து ஆற்றங்கரையில் பக்தர்கள் நீராடுவதற்கு போதுமான வசதிகள், அன்னதானம், கலாச்சார மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாகவும் சிவகுமார் தெரிவித்தார். தைப்பூச காலகட்டத்தில் தேவஸ்தான நிர்வாகத்திற்கு உட்படாத இடங்களில் வாகனங்களை நிறுத்துபவர்களிடம் 3ஆம் தரப்பினர் சிலர் கூடுதலாக பணம் வசூலிப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து அவர் விளக்கமளித்தார். கொடுக்காதீங்க, மிஞ்சி ஒரு கீறல் பண்ணுவாங்க. இதுதான் இதோட பொய் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கு பயந்துட்டு தான் நம்ம எல்லா காரை வெளியில் போடுறோம். அப்படி இருக்க கட்டத்தில் பக்கத்தில் அவ்வளோ போலீஸ்காரங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் புகார் கொடுங்க. ஒரு தடவை நம்ம இது மாதிரி செஞ்சோமா அடுத்ததான் இந்த 10 வெள்ளி வாங்குறது, 20 வெள்ளி வாங்குறது, 30 வெள்ளி வாங்குறதா நிப்பாடுங்க. பிகாஸ் தேர்ஸ் பார்க்கிங், வெளியிலலாம் ஒரு பார்க்கிங்காக இடத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் போட்டு வர்றது வேறு. ஆனால் ரோட்டில் போட்டுட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறது பாருங்கள். அந்தந்த நேரத்தில் போலீஸ் பிடிஆர்எம் எங்கெங்கே போடணும் எங்கெங்கே போடக்கூடாது அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம இது பண்ணுவோம். மேலும் கேடிஎம் நிறுவனம் ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் 24 மணி நேர ரயில் சேவையை வழங்கியுள்ளதால் முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் ஆலோசனை கூறினார். அதே வேளையில் ஆலயத்திற்கு வருபவர்கள் முடிந்தவரை தங்க ஆபரணங்கள் அணிந்து வருவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவற்றுடன் ஆலயம் முழுவதும் நூற்றுக்கணக்கான குப்பை தொட்டிகள் தயார் செய்யப்பட்டுள்ளதால் குப்பைகளை கண்ட இடத்தில் வீச வேண்டாம் என்று வலியுறுத்திய சிவகுமார், அவ்வாறு வீசுபவர்களுக்கு அமலாக்க தரப்பினர் அபராதம் விதித்தால் அதற்கு தேவஸ்தானம் இவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்றும் திட்டவட்டமாக கூறினார். இதனிடையே தைப்பூசத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பார்வையிடுவதற்காக வரும் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் மணி 2:30க்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரிவதாக தெரிவித்துள்ளதால் அவரை வரவேற்பதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் சிவகுமார் கூறினார். இவ்வாண்டு பத்துமலை தைப்பூசத்தில் பக்தர்கள், பொதுமக்கள், சுற்றுப்பயணிகள் என சுமார் 30 லட்சத்திற்கும் மேல் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்துமலை தைப்பூசத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் டத்தோ சிவகுமார் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே தைப்பூச காலகட்டத்தில் லட்சக்கணக்கானோர் திரளும் பத்துமலையில் கட்டொழுங்கை நிலை நிறுத்துவதற்காக நிர்வாகத்தின் துணையுடன் அரச மலேசிய போலீஸ் படை பிடிஆர்எம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுலிஸ்மி அஃபெண்டி சுலைமான் தெரிவித்தார்.
Kita tak nak apa-apa signage dinaikkan untuk menjurus kepada mana-mana geng dan sebagainya. Okey? Pihak polis akan mengambil tindakan yang tegas sekiranya ada penganut-penganut yang membuat aktiviti atau mengambil kesempatan di sini untuk melakukan apa juga kacau ganggu agar tidak membawa apa juga barang-barang salah ataupun apa-apa juga senjata berbahaya sepanjang perayaan ini diraikan. அதேவேளையில் கோலாலம்பூரிலிருந்து புறப்படும் ரதம் பத்துமலை திருத்தலத்திற்கு பாதுகாப்பாக வந்து சேரும் வரையில் சுமார் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் அமர்த்தப்படுவர் என்றும் அவர் கூறினார். இன்று பத்துமலை வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் ஏசிபி சுலிஸ்மி எஃப்என்டி அவ்வாறு தெரிவித்தார்.